கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, சற்று நேரம் நம்முடைய கவனங்களை தேவனுடைய வார்த்தைக்கு நேராக திருப்பிக் கொள்வோம். இன்றைக்கு நம்முடைய தியானத்துக்காக லேவியராகமம் 19வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கலாம். பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜனபுத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னில் நீ அன்பு கூறுவது போல பிறனிலும் அன்பு கூறுவாயாக. நான் கர்த்தர். இங்கே தேவன் 3 காரியங்கள் தம்முடைய ஜனங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காக குறிப்பிட்டு சொல்லுகின்றார். முதலாவது காரியம், பழிக்கு பழி வாங்கக்கூடாது. இரண்டாவது காரியம், உன் ஜன புத்திரர் மேல் பொறாமை கொள்ளக்கூடாது. மூன்றாவது காரியம், நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூற வேண்டும். இது நம்முடைய வாழ்நாளெல்லாம் நாம் கடைபிடிக்க வேண்டிய அதி முக்கியத்துவம் வாய்ந்த 3 காரியங்களாக இருக்கின்றது. இதிலே இரண்டாவது காரியத்தை நாம் சற்று நேரம் தியானிக்க போகிறோம். நாம் உன் ஜன புத்திரர் மேல் பொறாமை கொள்ளக்கூடாது என்று கர்த்தர் சொன்னது. பொறாமை என்பது மனுஷன் தோன்றின காலம் முதல் இன்று வரைக்கும் இந்த பூமியிலே தொடர்ந்து நீடித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காரியம். மனுஷன் இருக்கின்ற காலம் வரைக்கும் இது இருக்கத்தான் செய்யும். ஆகவே ஆண்டவர் சொல்லுகின்றார், என்னுடைய ஜனங்கள் பிற மனிதர்கள் மேல் பொறாமை கொள்ளக்கூடாது என்று. இதை வாசிக்கின்ற அல்லது கவனிக்கின்ற நாம் ஒவ்வொருவருக்கும் இது பொருந்தும். எந்த சூழ்நிலையிலையும் யார் மேலும் பொறாமை என்கிறது நமக்கு வரக்கூடாது. இது மனுஷ இருதயத்தில் வரக்கூடியதுதான். ஆனால் இதை நாம் மேற்கொள்ள வேண்டும் அல்லது ஜெயிக்க வேண்டும். பொறாமையை குறித்து வேதம் சொல்லுகின்ற போது ஏன் பொறாமை உண்டாகிறது, பொறாமையினுடைய அடிப்படை காரணம் என்ன, அதை குறித்து பிரசங்கியின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 4வது வசனம் நமக்கு இப்படியாக சொல்லுகின்றது. மனுஷன் படும் எல்லா பிரயாசமும் பயன்படும் எல்லா கிரியையும் அயலானுடைய பொறாமைக்கு ஏதுவாயிருக்கிறதை நான் கண்டேன். ஒரு மனுஷனுடைய பொறாமைக்கு காரணம் என்னவென்றால், அடுத்தவனுடைய பிரயாசமும் அவனுக்கு வாய்க்கக்கூடிய காரியங்களும். அவன் ரொம்ப கடினமாக உழைக்கின்றான். இதை பார்க்கிறப்போ சிலருக்கு பொறாமை. அவன் செய்கிற காரியங்கள் அவனுக்கு கைகூடுகிறது. அவன் நல்லா இருக்கிறான், அவன் நல்லா வளர்ந்துட்டான். அவன் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததை விட இன்னைக்கு அவன் ரொம்ப பெரிய லெவல்ல வந்துட்டான். அவனுடைய தகப்பனார் தாயாருடைய காலங்களை விட இவங்கெல்லாம் ரொம்ப பெரிய அளவுல வளர்ந்துட்டாங்க. அவர்களுக்கு பயன்படக்கூடிய காரியம் எதுவோ, அப்படி என்றால் எது வாய்க்கிறதோ அதுவும் பொறாமைக்கு எதுவாயிருக்கிறது. ஆகவே 2 காரியங்களை கர்த்தர் சொல்லுகிறார். மனுஷன் படும் எல்லா பிரயாசமும், அவர் அடுத்தவனுடைய உழைப்பு, ஒருவனுடைய உழைப்பு இன்னொருவனுக்கு பொறாமையாக இருக்கின்றது. அதோடு அவனுக்கு எது வாய்க்கிறதோ அதுவும் பொறாமைக்கு காரணமாக இருக்கின்றது. இந்த பொறாமையை குறித்து தொடர்ந்து வேதம் சொல்லுகின்ற போது, பொறாமை எப்படிப்பட்டது என்று சொல்லுகின்ற போது ஒரு அதிர்ச்சியான காரியத்தை வேத வசனத்தில் நம்மால பார்க்க முடியும். வாசிக்கலாம். நீதிமொழிகள் 27வது அதிகாரம் 4வது வசனம். உக்கிரம் கொடுமை உள்ளது, கோபம் நிஷ்டூரம் உள்ளது, பொறாமையோ வென்றால் அதற்கு முன் நிற்கத்தக்கவன் யார்? பாருங்கள், உக்கிரம் கொடுமையுள்ளது, கோபம் நிஷ்டூரம் உள்ளது, பொறாமையோ வென்றால் அதற்கு முன் நிற்கத்தக்கவன் யார்? இங்கே கோபம், உக்கிரம், அதையும் எல்லாவற்றையும் தாண்டினது பொறாமை. கோபம் நிஷ்டூரம் உள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நிஷ்டூரம் என்கிற தமிழ் பதத்தினுடைய பொருள் கடுமையாக பேசுவது அல்லது மனசாட்சியே இல்லாமல் பேசுவது அல்லது நடந்து கொள்ளுவது என்கிறது தான் நிஷ்டூரம் என்கிற வார்த்தையினுடைய பொருள். அதே போல உக்கிரம் கொடுமையுள்ளது என்று வேதம் சொல்லுகின்றது. கொடுமை என்கிறதற்கு ஆங்கில வேதாகமத்திலே குரூவல் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. கொடூரமானது. அப்போ கோபம் மனசாட்சியற்ற ஒரு செயல்பாட்டுக்கும் பேச்சுக்கும் ஒரு மனுஷனை வழி நடத்தி செல்லுகின்றது. உக்கிரம் என்கிறது கொடூரமான செயல்களை செய்கிறதற்கு அவனை வழி நடத்தி செல்லுகின்றது. ஆனால் பொறாமையோ வென்றால் அதற்கு முன் நிற்கத்தக்கவன் யார்? அப்படி என்றால் இந்த கோபத்தையும் உக்கிரத்தையும் எல்லாவற்றையும்
எல்லாவற்றையும் கடந்து பொறாமை மிக மிக மோசமான ஒரு நிலையாக காணப்படுகிறது. அதற்கு முன்னாக யாரும் நிற்க முடியாது என்று வேதம் சொல்லுகின்றது. அவ்வளவு பயங்கரமான ஒரு காரியம் மனுஷ இருதயத்தில் இருக்கிறதை தேவன் பார்க்கின்றார். அன்பானவர்கள், இந்த வார்த்தைகளை நாம் கவனிக்கின்ற போது முதலாவதாக நாம் நம்முடைய இருதயத்தை சிந்தித்து பார்க்க வேண்டும். என்னிடத்தில் யாரை குறித்தாகலும் பொறாமை இருக்கிறதா? அவன் வாழ்ந்திருக்கிறதை குறித்தோ அல்லது பிறருடைய எந்த காரியத்தை குறித்தோ அவர்களுடைய சாதிக்கிற நிலைமையை குறித்து எதை குறித்தாகலும் பொறாமை இருக்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறவர், இந்த பொறாமையை காண்கிறார். அது நம்மை விட்டு அகற்ற வேண்டும். இன்றைக்கு பொறாமையால் வரும் பிரச்சனைகளும் அவைகளுக்கு உண்டான தீர்வுகளையும் குறித்து வேதத்திலே நாம் பார்க்க போகின்றோம். முதலாவதாக நாம் ஒன்றை கருத்தில் கொள்ள வேண்டும். நாம் பிறரிடத்தில் பொறாமை கொள்ளக்கூடாது. அதே நேரத்தில் பிறர் நம்மிடத்தில் பொறாமை கொள்ளாமல் இருப்பார்களா என்றால் நிச்சயமாக இல்லை. நம்மிடத்திலேயும் பல மனிதர்கள் பொறாமை உள்ளவர்களாகத்தான் இருப்பார்கள். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில பொறாமை நிமித்தம் வரக்கூடிய பிரச்சனைகளையும் அவைகளுக்கு என்ன விதத்திலே வேதம் தீர்வு கண்டிருக்கிறது என்கிறதையும் நாம் கவனிக்கும் போது நம்முடைய பிரச்சனைகள் எதனால் வந்திருக்கிறது என்கிறதை நாம் அறிய முடியும். அதோடு பொறாமையினால் வருகிற பிரச்சனைக்கு நாம எப்படி தீர்வு காணலாம் என்கிறதற்கு நமக்கு விடையும் கிடைக்கும். சற்று நேரம் வேத வசனங்களுக்குள்ளே நாம் தொடர்ந்து போவோம். நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். முதலாவதாக மனுஷன் இன்னொருவன் மேல் பொறாமை கொள்ளுகிறது ஒருவனுடைய ஆசீர்வாதங்களின் நிமித்தம். ஒரு நல்ல ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருக்கிறான், அவனுக்கு வசதி வாய்ப்புகள் இருக்கிறது, நல்ல வீடு இருக்கிறது, நல்ல கார் இருக்கிறது, அவனுக்கு நல்ல சொந்தமாக நிறைய காரியங்கள் இருக்கிறது, நல்ல பணம் இருக்கிறது. இதையெல்லாம் பார்க்கும் பொழுது பொதுவாக பொறாமை என்கிறது உருவாகும். இதை வேதவசனத்திலே ஆதியாகமம் 26வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். அவனுக்கு ஆட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடினாலே பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டு. அப்ப ஈசாக்குக்கு நிறைய ஆட்டு மந்தைகள், மாட்டு மந்தைகள், வேலைக்காரர்கள் நிறைய இருந்தபடினால் பெலிஸ்தர்கள் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். இந்த அதிகாரத்தினுடைய முந்தின பகுதிகளை நாம் பார்க்கின்ற பொழுது இதனுடைய முதலாவது வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது ஈசாக்கு வாழ்ந்த காலத்திலே ஒரு பஞ்சம் வருகின்றது. உலகமெங்கும் நாடுகளிலெங்கும் மிகப்பெரிய கடுமையான ஒரு பஞ்சம் ஏற்படுகின்றது. இந்த பஞ்சத்தின் நாட்களிலே ஈசாக்கு எகிப்துக்கு போகவில்லை, பெலிஸ்தருடைய நாடாகிய கேரார் என்கிற இடத்திலே தங்கி இருந்தான். ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், நீ எகிப்துக்கெல்லாம் போகாதே, எகிப்துல நல்ல செல்வம் இருக்கிறது அல்லது நல்ல செழிப்பு இருக்கின்றது, உணவு இருக்கிறது என்று எகிப்தை தேடி நீ போக வேண்டாம், நீ இங்கேயே குடியிரு, நான் இங்கேயே இந்த ஸ்தலத்திலேயே உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு வேறொரு இடத்தை தேடி போக வேண்டாம் என்று கர்த்தர் சொன்னார். பிரியமானவர்களே, தேவன் நம்மை எங்கே வைத்திருக்கிறாரோ அங்கே நம்மை ஆசீர்வதிப்பார். என்ன கஷ்டங்கள் வந்தாலும் தேவன் அந்த இடத்தில் நம்மை ஆதரிப்பார். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஒருவேளை நீங்க பிரச்சனை நிமித்தம் அல்லது வேலையில பிரச்சனை நிமித்தம், குடியிருக்கிற இடத்துல பிரச்சனை நிமித்தம், வேறு காரியங்களின் நிமித்தம் உண்டான பிரச்சனைகளின் நிமித்தம் இந்த இடத்தை விட்டு போயிடணும், இந்த வீட்டை விட்டு போயிடணும், இந்த ஏரியாவை விட்டே போயிடணும், இந்த பட்டணத்தை விட்டே போயிடணும், அப்படியெல்லாம் நினைக்க கூடாது. ஜெபிக்கணும். கர்த்தர் நீங்க உங்களை வச்ச இடத்திலேயே உங்களை ஆசீர்வதிக்கிறதற்கு முடியும். நீங்களா ஒரு இடத்தை தேடி போனீர்கள் என்றால் அங்கே பிரச்சனைகள் உண்டாகும். கர்த்தர் வச்ச இடத்துல இருப்பீங்கன்னா அங்கேயே தேவன் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த முடியும். ஆசீர்வாதம் என்கிறது சூழ்நிலைகளில் அல்ல, தேவனை சார்ந்துதான் இருக்கின்றது. மக்கள் பொதுவாக சிந்திக்கின்ற போது எனக்குரிய ஆசீர்வாதம் என்னுடைய வேலை, என்னுடைய சூழ்நிலை, என்னுடைய படிப்பு, என்னுடைய அந்தஸ்து, இவைகளை பொறுத்து இல்லவே இல்லை. தேவனுடைய ஆசீர்வாதம் என்கிறது தேவனை மட்டும் சார்ந்து இருக்கிறது, இவைகளை சார்ந்தது அல்லவே அல்ல.
வேதம் சொல்லுகிறது, எவரையும் மேன்மைப்படுத்த கர்த்தரால் ஆகும், அரசாளும்படிக்கு சிறைச்சாலையிலிருந்து புறப்படுவாரும் உண்டு. தகுதி எங்கே, திறமை எங்கே, தேவன் தான் காரியம். ஆகவே கர்த்தரிடத்தில் நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும், சூழ்நிலைகளிலே அல்ல. இங்கே ஆண்டவர் அவனை கேராரிலே குடியிருக்கும்படிக்கு சொல்லுகின்றார். ஆகவே பெலிஸ்தர்கள் அந்த இடத்திலிருந்து இவன் மேல் பொறாமை கொள்ளுகின்றார்கள். இதற்கு காரணமாக நம்ம வாசிக்கின்ற போது தேவன் அவனை ஆசீர்வதித்தார், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். இந்த பஞ்ச காலத்திலே தேவன் அவனோடு இருந்தார். அந்த 26வது அதிகாரம் 12வது வசனத்திலே நாம் பார்க்கும்போது, ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அப்போ அவன் விதைத்த விதைகளை தேவன் ஆசீர்வதித்தார். பாருங்கள், பஞ்ச காலம், பெரிய தண்ணீர் வசதி எல்லாம் இல்லாத சூழ்நிலை. இந்த காலகட்டத்திலே அவன் விதை விதைத்ததை தேவன் ஆசீர்வதித்தார். அது 100 மேனி பலன் கிடைத்தது. அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். பஞ்சத்தின் நேரங்களிலும் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறதற்கு முடியும். இப்படி அவன் மகா பெரியவனாக மாறி வேலைக்காரர்கள், வேலைக்காரிகள், ஆட்டு மந்தைகள், மாட்டு மந்தைகள் நிறைய பெருகின போது பெலிஸ்தர்கள் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். பாருங்க, இவைகளெல்லாம் அவர்களுடைய பிரயாசமும் கர்த்தருடைய ஆசீர்வாதமும். ஆகவே நம்முடைய ஆசீர்வாதங்களுக்கு எதிராக பிற மனிதர்கள் பொறாமை கொள்ளுவார்கள். இந்த பொறாமையினாலே ஈசாக்குக்கு என்னென்ன பிரச்சனைகள் வந்தது, இதைத்தான் நம்ம ஒரு பிராக்டிக்கலா நம்ம இந்த காரியங்களை தியானிக்கின்றோம். பொறாமை கொள்ளுகிறதற்கு காரணம் என்ன, அதனாலே அவர்கள் சந்தித்த பிரச்சனைகள் என்ன, இதற்கு தீர்வு என்ன, இந்த அடிப்படையை தான் நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஈசாக்குக்கு பொறாமை பெலிஸ்தர்களிடத்திலிருந்து வந்தது. அதனால் அவர் என்னென்ன பிரச்சனைகளை சந்தித்தார் அப்படி என்றால் வாசிக்கலாம். ஆதியாகமம் 26வது அதிகாரம் 15வது வசனம். அவன் தகப்பனாகி ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின திறவுகளெல்லாம் தூர்த்து மண்ணினால் நிரப்பி போட்டார்கள். பொறாமையினால் வந்த முதலாவது பிரச்சனை, ஆபிரகாம் தோண்டி இருந்த தண்ணீர் துறவுகள், அதாவது கிணறுகள் எல்லாவற்றையுமே அந்த அபிமெலேக்கினுடைய வேலைக்காரர்கள் மண்ணினாலே அதை மூடி போட்டார்கள். ஆகவே அது பயன்படுத்த முடியாததாக போய்விட்டது. ஒருவேளை நமக்கு இன்றைக்கு புரிகிறது போல சொல்ல வேணுமானால், இந்த அன்னைக்கு இருந்த துறவுகள், தண்ணீர் கிணறுகள் தான் அன்றைக்கு பெரிய வாழ்வாதாரம். அதை வச்சுட்டு தான் அவங்க இந்த மந்தைகள் தண்ணீர் காட்டுகின்றது அல்லது பயிர் வகைகளை பயிர் செய்கின்றது. இதுதான் மிகப்பெரிய வாழ்வாதாரத்தினுடைய ஆணிவேராக இருக்கின்றது, அந்த தண்ணீர் துறவுகள். அதை பெலிஸ்தர்கள் மூடி போட்டார்கள். இனி இவன் எப்படி வாழுகிறார் பார்க்கலாம், இனி இவன் எப்படி ஆசீர்வதிக்கப்படுகிறான் பார்க்கலாம், எப்படி இவனுடைய மந்தைகள் பெருகுகிறது என்று ஒரு பெரிய பிரச்சனை அவனுக்கு உண்டு பண்ணிவிட்டார்கள். முதலாவது பிரச்சனை, அவனுடைய வாழ்வாதாரத்துக்கு பெரிய தீங்கு உண்டு பண்ணிவிட்டார்கள். அதை இழுத்து மூடிவிட்டார்கள். அதில் அவன் பயன்படுத்த முடியாத நிலை வந்துவிட்டது. இரண்டாவதாக, அதே 26வது அதிகாரம் 19-20 வசனங்களை வாசிக்கின்ற போது, அங்கே ஈசாக்குடைய வேலைக்காரர்கள் பள்ளத்தாக்கிலே போய், சரி நமக்கு வேறு கிணறுகளை வெட்டி கொள்ளலாம் என்று வேறு கிணறுகளை வெட்டி கொள்ளுகின்றார்கள். அப்படி வெட்டி தண்ணீரை கண்டுபிடிக்கின்றார்கள். தண்ணீரை கண்டுபிடித்து நிறைய தண்ணீர் அதில் கண்ட உடனே அந்த பகுதியில் இருந்தக்கூடிய மேய்ப்பர்கள் எல்லாரும் வந்து, இந்த தண்ணீர் எங்களுடையது, நீங்கள் இந்த பகுதியை விட்டு போய்விடுங்கள் என்று தகராறு பிரச்சனை பண்ணுகிறார்கள். ஈசாக்கு அந்த இடத்தை விட்டும் விலகி கொள்ள வேண்டியது இருந்தது. பாருங்கள், அது நம்ம ஒரு தொழில் என்கிற நிலையில் எடுத்துக்கொண்டார், அல்லது வேலை என்கிற நிலையில் எடுத்துக்கொண்டார், அல்லது உங்களுடைய வியாபாரம் எது வேணாலும் இருக்கலாம், வாழ்வாதாரம், இந்த வாழ்வாதாரத்துக்கு மிகப்பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணி அதை மூடிவிட்டார்கள். இன்னொரு இடத்துல போய் அந்த வாழ்வாதாரத்துக்குரிய காரியத்தை அவங்க செய்கிற போது, ஆரம்பிக்கிற போது அமைதியாக இருந்தார்கள். ஆனால் ஆழமாக கிணறெல்லாம் பெரியதாக வெட்டி தண்ணீர் கண்டு ரொம்ப பெரிய நிறைய தண்ணீர் வந்தது என்று சந்தோஷப்படுகிற போது பிரச்சனைக்கு வருகிறார்கள். அப்படி என்றால்
திரும்ப அவன் முயற்சி செய்து அப்படியே அதுல ஒரு வெற்றியை காணக்கூடிய நேரத்தில் மீண்டும் பிரச்சனை வருகின்றது. பாருங்கள், அவனுக்கு வந்த இரண்டாவது பிரச்சனை. மறுபடி அவன் என்ன செய்கிறான்? மூன்றாவது ஒரு பிரச்சனை வருகிறது. அதே 26வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கலாம். வேறொரு துறவை வெட்டினார்கள், அதை குறித்தும் வாக்குவாதம் பண்ணினார்கள், ஆகையால் அதற்கு சித்தனா என்று பெயரிட்டான். வேறொரு துறவை வெட்டினார்கள், அதை குறித்தும் வாக்குவாதம் பண்ணினார்கள். அங்கிருந்து போய் மறுபடி இன்னொரு கிணறை வெட்டுகிறார்கள், அதை குறித்தும் வாக்குவாதமும் பிரச்சனையும் உண்டாகின்றது. பாருங்கள், எவ்வளவு மிக கடினமான ஒரு சூழ்நிலை வழியாக ஈசாக்கு போய்கொண்டிருக்கின்றார். இப்போ இந்த சூழ்நிலையிலையும் அவர் அங்கிருந்து விலகி போய் இன்னொரு இடத்துல கிணறை வெட்டுகிறார். அங்கே கிணறை வெட்டுகின்ற பொழுது தேவன் அவர்களுக்கு திரளான தண்ணீர்களை கொடுத்தார். அப்போ மனுஷனுக்கு வரக்கூடிய பொறாமையினால் வரக்கூடிய பிரச்சனை வாழ்வாதாரத்தை முழுவதும் கெடுத்து போடுவார்கள். இரண்டாவதாக, அங்கிருந்து போய் அவன் வேறொரு இடத்துல குடியிருந்தால் அல்லது வேறொரு வேலை, வேறொரு பிசினஸ், வேறொரு காரியத்தை செய்தால் அதை பார்த்து கொண்டிருந்த அதனால பலன் வருது என்கின்ற காணும் பொழுது அங்க மீண்டும் பிரச்சனையை உண்டு பண்ணி விடுகிறார்கள். அவன் அங்கிருந்தும் பொறுமையோடு போய் கொண்டிருக்கின்றான். மறுபடியும் பிரச்சனை வருகின்றது. அங்கிருந்தும் அவன் விலகி சென்று கொண்டிருக்கின்றான். நல்லா கவனிங்க, இங்கே ஈசாக்கு யாரிடத்திலும் சண்டைக்கு நிற்கவில்லை. தேவன் என்னோடு இருக்கிறார், நீ என்னை எதிர்த்து நிற்கிறாய், கவனித்துக்கொள். யாரிடத்திலும் சவால் விடவில்லை, எச்சரிக்கவில்லை, யாரிடத்திலும் பிரச்சனைக்கு போகவில்லை. அவன் மிகுந்த மனத்தாழ்மையோடு அமைதியோடு விலகி போய் கொண்டிருந்தான். சகிப்புத்தன்மையோடு அந்த இடங்களிலெல்லாம் நடந்து கொண்டிருந்தான். இப்படி விலகி போய் கொண்டிருந்தார். கடைசியாக பிரச்சனைக்கு தேவன் ஒரு தீர்வு உண்டாக்கினார். அதை ஆதியாகமம் 26வது அதிகாரம் 22வது வசனத்திலே நாம் வாசிக்கின்ற போது, பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான், அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பலுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகோபோத் என்று பெயர். பாருங்கள், ஈசாக்கினுடைய வாழ்க்கையில அவன் விலகி செல்லுகிறதை கர்த்தர் கவனித்துக் கொண்டிருந்தார். அவன் மிக பொறுமையோடு இருக்கிறதை ஆண்டவர் கவனித்துக் கொண்டிருந்தார். அவனுக்கு பிரச்சனைக்கு கர்த்தரே தீர்வு உண்டு பண்ணினார். அப்படி என்றால் அவனுடைய பொறாமைக்கு நிமித்தம் அவனுக்கு என்ன பிரச்சனை வந்ததோ அந்த பிரச்சனைக்கு தேவன் ஒரு முற்றுப்புள்ளி வைத்தார். கவனியுங்கள், பொறாமையினால் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு நாம் எதிர்த்து நின்றால் நிச்சயமாய் நமக்கு வெற்றி கிடைக்காது. தேவன் நமக்காக இடைப்பட்டால் மட்டும்தான் நமக்கு வெற்றி கிடைக்கும். ஈசாக்கு தொடர்ந்து இன்னொரு இடத்துல துறவை வெட்ட ஏராளம் தண்ணீரை காண யாரும் அங்கே வரவில்லை. கர்த்தர் அவர்களை தடை செய்தார். பொறாமை நிமித்தம் உங்களுக்கு எதிராக தீமை செய்கிறவர்களை தேவன் தடை செய்வார். தேவன் அவர்களை தடுத்து நிறுத்துவார். உங்களுக்கு தீங்கிழைக்க விரும்புகிறவர்களுக்கு நடுவில் கர்த்தர் உங்களுக்கும் அவர்களுக்கு நடுவில் வந்து நிற்பார். இனி தீங்கு செய்யக்கூடாது என்று தேவன் நடுவில் நிற்கும் பொழுது அவரை தாண்டி யாரும் வர முடியாது. ஆகவே கவனித்துக் கொள்ள வேண்டிய காரியம், எதிர்க்கிறதோ, சண்டை போடுகிறதோ, பழிக்கு பழி வாங்குகிறதோ, பிரச்சனை பண்ணுகிறதோ தேவ பிள்ளைகளுக்குரியதல்ல. பொறுமையோடு, தாழ்மையோடு, சகிப்புத்தன்மையோடு நாம் நடந்து கொள்ளுகின்ற போது தேவன் நமக்காக எழுந்தருளுவார். நமக்கு வேலையை கொடுத்தவர், தொழிலை கொடுத்தவர், பிசினஸை கொடுத்தவர், ஆசீர்வதித்தவர், அதில் வரக்கூடிய பிரச்சனைகளையும் நமக்கு சந்தித்து நமக்கு வெற்றியை கொடுப்பார். இரண்டாவதாக இன்னும் ஒரு உதாரணத்தை நம்ம வாசிக்கின்ற போது வாசிக்கலாம். 106வது சங்கீதம் 16வது வசனம். பாளையத்தில் அவர்கள் மோசேயின் மேலும் கர்த்தருடைய பரிசுத்தனாகிய ஆரோனின் மேலும் பொறாமை கொண்டார்கள். இங்கே இஸ்ரவேல் ஜனத்திலே ஒரு கூட்டம் மக்கள் எழும்பி இந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டிருந்த மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக எழும்பி அவர்கள் மேல் பொறாமை கொண்டார்கள் என்று இந்த வசனம் சொல்லுகின்றது. ஆரோனுக்கும் மோசேக்கும் விரோதமாய் இஸ்ரவேல் ஜனங்களில் ஒரு கூட்டம் பேர் பொறாமை கொள்ளுகின்றார்கள். இந்த பொறாமைக்குரிய காரணம் என்ன? பாருங்கள், ஆரோனும் மோசேயும் சாதாரணமான மனிதர்கள் அல்ல. எகிப்திலிருந்து பார்வோனுடைய மிகப்பெரிய
படைபலமும் மிகப்பெரிய அதிகாரமும் உள்ள பார்வோனுடைய நாட்டிலிருந்து இந்த ஜனங்களை விடுதலையாக்கி கொண்டு வந்தவர்கள். செங்கடலை கடந்து வருகிறதற்கு தேவன் இவர்களைத்தான் பயன்படுத்தினார். இப்படி மிகப்பெரிய தலைவர்களாய் இருக்கிறவர்கள் இவர்களுக்கு எதிராக எழும்பி இருக்கிறார்கள். இந்த இரண்டாவது காரியம், தேவன் நம்மை பயன்படுத்துவதை கண்டு பொறாமை கொள்ளுகின்ற மனிதர்கள். முதலாவது காரியம், நம்முடைய ஆசீர்வாதங்களை கண்டு அல்லது நமக்கு இருக்கக்கூடிய தேவன் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பார்த்து பொறாமை கொள்ளுகிறவர்கள். இரண்டாவது காரியம், தேவன் நம்மை பயன்படுத்துகிறதை கண்டு பொறாமைப்படுகிற மனிதர்கள். ஒரு பிரசங்கம் பண்ணுகிறதை பார்த்து, நல்ல பிரசங்கம் பண்ணுகிறதை பார்த்து பொறாமை கொள்ளுகிறவர்கள், நல்லா பாடல் பாடுகிறது நிமித்தம் பொறாமை கொள்ளுகிறவர்கள், ஜெபிக்கிறதுனால ஆண்டவர் ஏதாவது ஒரு வெளிப்பாடோ ஒரு காரியமோ செய்தார் என்றால் அது நிமித்தம் பொறாமை கொள்ளுகிறவர்கள், ஜெபிக்கின்ற போது யாருக்காகவும் கர்த்தர் நன்மை செய்வாரானால் அது நிமித்தம் பொறாமை கொள்ளுகிறவர்கள். இப்படி தேவன் பயன்படுத்துகிறது நிமித்தம் மனுஷனை பார்த்து பொறாமைப்படுகிறான். அர்த்தமற்ற ஒரு காரியம் இல்லையா? கொஞ்சம் கூட அதுல அர்த்தமே இல்லை. ஏனென்றால் ஆண்டோர் பயன்படுத்துகிறார், கர்த்தர் இதை செய்கிறார், மனுஷன் அல்ல. இவனுடைய திறமையோ பக்தியோ ஜபமோ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. தேவன் இவனை பயன்படுத்துகிறார், இதுதான் காரியம். ஆனால் இதன் நிமித்தமும் மனுஷன் மேல் பொறாமை கொள்ளுகிறான். எவ்வளவு மனுஷனுடைய புத்தியீனமான செயல் பாருங்கள். இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை சிந்தித்து பார்த்தால் அர்த்தமே இல்லை. இது போலதான் அர்த்தமற்ற விதத்திலே தான் பொறாமை என்கிறது காணப்படுகின்றது. நாம் இங்கே தொடர்ந்து வாசிக்கின்ற போது, இப்படி மோசேக்கு ஆரோனுக்கு விரோதமாக அவர்கள் எழும்புகிறதற்குரிய காரணம் என்ன என்று நம்ம பார்க்கும்போது, இந்த ஆதியாகமம் 15வது அதிகாரத்திலே மோசே தேவனோடு பேசி, கர்த்தர் மோசேயோடு பேசி ஜனங்களுக்கு பலி செலுத்துதல் குறித்தும் அந்த கீழ்ப்படியாமையின் தண்டனைகள் குறித்தும் சட்டங்களையும் ஆலோசனைகளையும் வழங்குகின்றார். இதை மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகின்றார். நீங்கள் பலி செலுத்த வேண்டியது இப்படி செலுத்த வேண்டும், அதனாலே நீங்கள் தவறு செய்வீர்களானால் உங்களுக்குரிய தண்டனை இன்னென்ன தண்டனையாக இருக்கும் என்று கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லுகின்றார்கள். இதை கேட்டு ஒரு கூட்டத்தினர் அவர்களுக்கு விரோதமாக கொந்தளித்து எழும்புகின்றார்கள். இந்த பொறாமை கொண்டவர்கள் யார் என்று பார்த்தால், அதை ஆதியாகமம் 16வது அதிகாரம் 1வது வசனத்திலே நம்ம வாசிக்கும் போது, லேவிக்கு பிறந்த கோகாத்தின் குமாரனாகிய இத்சேயாரின் மகன் கோராகு என்பவன் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. பாருங்கள், அந்த 1வது வசனத்திலேயே கோராகு என்பவன் இந்த மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக எழும்புகின்றான். லேவி கோத்திரத்தை சேர்ந்தவன் தான் இந்த கோராகு. அவனே அவர்களுக்கு விரோதமாக எழும்புகிறான். பாருங்கள், சில நேரத்திலே நமக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் வேற யாராக இருக்க மாட்டாங்க, நம்ம வீட்டாரா இருப்பாங்க, நம்ம நண்பர்களா இருப்பாங்க, நம்ம சிநேகிதர்களா இருப்பாங்க, அல்லது நமக்கு மிகவும் வேண்டிய உறவினர்களாக கூட இருப்பார்கள். அந்நிய ஒருவனா இருந்தா கூட அவன் பொறாமைப்பட்டான் என்கிறதுல ஒரு நியாயம் போல தோன்றலாம். ஆனால் உடன் பிறந்தவர்கள், குடும்பத்தை சார்ந்தவர்கள் நமக்கு விரோதமாக எழும்புகிற போது, பொறாமை கொள்ளும் போது எவ்வளவு கடினமாக இருக்கும். யோசேப்புக்கு கூட அவன் மேல் பொறாமை கொண்டவர்கள் வேற யாரும் இல்லை, அவனுடைய சொந்த சகோதரர்கள், அவனுடைய தகப்பனுடைய அதே கூட பிறந்த பிள்ளைகள் தான் அவனுக்கு விரோதிகளாக மாறினார்கள் பொறாமை நிமித்தம். ஆகவே ஜாக்கிரதையாக நாம் காணப்பட வேண்டும். இங்கே கோராகு என்கிறவன் இவர்களுக்கு விரோதமாக பொறாமை கொண்டு எழும்புகின்றான். இந்த பொறாமையினால் இந்த எழும்பின பிரச்சனை என்ன நம்ம பார்க்கும்போது, அதுல நம்ம அந்த 16வது அதிகாரம் 1-2 வசனங்கள்ல நம்ம பார்க்கும் பொழுது அந்த 1-2 வசனங்களை வாசிக்கலாம். லேவிக்கு பிறந்த கோகாத்தின் குமாரனாகிய இத்சேயாரின் மகன் கோராகு என்பவன் ரூபன் வம்சத்தில் உள்ள எலியாபின் குமாரனாகிய தாத்தானையும் அபிராமையும் பேலேத்தின் குமாரனாகிய ஓனையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் புத்திரரில் சபைக்கு தலைவர்களும் சங்கத்துக்கு அழைக்கப்பட்டவர்களும் பிரபலமானவர்களும் ஆகிய 250 பேர்களோடு கூட மோசேக்கு முன்பாக எழும்பி. இங்க பாருங்கள்,
இந்த லேவி கோத்திரத்தை சேர்ந்த கோராகு என்பவன் ரூபன் கோத்திரத்தை சேர்ந்த சில பிரபலமான மனிதர்களோடு பேசி சுமார் 250 பேரை ஒரு கூட்டமாக சேர்த்து கொண்டு மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிறார்கள். 1-2 பேர் இல்ல, இவர்களுக்குள்ள இருந்த பொறாமை என்கிற விஷத்தன்மையை வேறு சிலரிடத்திலேயும் அவர்கள் செலுத்தி எல்லாரையும் பொறாமை கொள்ள செய்து ஒரு பெரிய கலவரத்துக்கும் குழப்பத்துக்கும் ஒரு காரணமாக நின்று கொண்டிருக்கிறார்கள். பாருங்களேன், மிக நன்றாக போய்கொண்டிருந்த இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே திடீரென்று ஒரு 250 பேர் எழும்பி நின்று மோசேக்கு முன்பாக வந்து பிரச்சனை பண்ணுகின்றார்கள். இப்படி என்ன பிரச்சனை என்றால், நீங்கள் அந்த 3வது வசனத்தை இல்லை நம்ம வாசிக்கின்ற போது, மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடி அவர்களை நோக்கி, நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள், சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள், கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறாரே, இப்படி இருக்க கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்துகிறீர்கள்? அவங்க கேள்வி எல்லாம், ஜனங்கள் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள் தான், நீங்க மட்டும் இன்னும் நல்ல ஆட்கள் மாதிரி, நீங்க மட்டும் பெரிய லீடர் மாதிரி, உங்களுக்கு தான் எல்லாம் தெரிஞ்சது மாதிரி நீங்க ஏன் பேசுகிறீங்க? எல்லாரும் பரிசுத்தமானவர்கள் தானே. அது பாருங்கள், சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள். சில நேரத்தில் சபைகளில் பிரச்சனை வரும். எல்லாரும் ஜெபிக்கிறாங்க, நாங்கள் ஜெபிக்கிறோம், எங்களுக்கும் வசனம் தெரியும், நாங்களும் பிரசங்கம் பண்ணுவோம், எங்களுக்கும் பாட்டு பாட தெரியும், ஆராதனை நடத்த தெரியும், உங்களுக்கு மட்டும் என்ன, நீங்கள் மட்டும் எப்படி விசேஷித்தவர்கள்? உங்களை விட அழகாக நாங்கள் பாடுவோமே, உங்களை விட அழகாக வசனத்துக்கு விளக்கம் சொல்லுவோமே, நாங்கள் உங்களை விட அழகாக வர்ஷிப் நடத்துவோமே நாங்கள். அப்படியானால் நீங்கள் மட்டும் எப்படி விசேஷித்தவர்களாக இருக்கிறதற்கு முடியும்? நீங்கள் சொல்லுகிறத நாங்கள் எப்படி கேட்கிறதற்கு முடியும்? எங்களுக்கும் இதெல்லாம் தெரியுமே, உங்களுக்கு எங்களுக்கு என்னதான் வித்தியாசம்? உங்களை விட சிறப்பா நாங்க இருக்கிறோமே. நல்ல இப்படிப்பட்ட எண்ணங்கள், இப்படிப்பட்ட பேச்சுக்கள் தான் சபைகளிலே அல்லது தேவன் ஒருவனை பயன்படுத்தக்கூடிய இடத்திலே ஊழியங்களிலே பிரச்சனைகளுக்கு காரணம். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே என்ன நடந்தது, இந்த பிரச்சனைக்கு எப்படி தீர்வு உண்டானது என்கிறதை நாம பார்க்கலாம். அதிலே 6-7 வசனங்களை வாசிக்கலாம். ஒன்று செய்யுங்கள், கோராகின் கூட்டத்தார்களே, நீங்கள் எல்லாரும் தூப கலசங்களை எடுத்துக்கொண்டு நாளைக்கு அவைகளில் அக்கினி போட்டு கர்த்தருடைய சந்நிதியில் தூப வர்க்கம் இடுங்கள். அப்பொழுது கர்த்தர் எவனே தெரிந்து கொள்வாரோ அவன் பரிசுத்தனாயிருப்பான். லேவின் புத்திரனாகிய நீங்களே மிஞ்சி போகிறீர்கள் என்றான். பாருங்கள், இங்கே கோராகு சொன்ன காரியம், சபையார் எல்லாரும் பரிசுத்தமாய் இருக்கிறார்கள் இல்லை என்று சொல்ல முடியுமா? இங்கெல்லாம் பரிசுத்தம் இல்லாத ஆட்கள் என்று சொன்ன யாராவது ஒத்துக்கொள்ளுவார்களா? யாரும் ஒத்துக்கொள்ளுகிறேன், நான் பரிசுத்தம் இல்லை, அசுத்தம் அப்படின்றது உனக்கு தெரியுமா? அப்படிதான் கேட்பார்கள். ஆகவே இங்கே அதற்கு விளக்கம் சொல்லுவதற்கு வேறு எந்த வழியும் இல்லாத ஒரு நிலைமை இருக்கின்றது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில மோசே சொல்லுகின்றார், ஒன்று செய்யுங்கள், கோராகின் கூட்டத்தார்களே, நீங்கள் எல்லாரும் தூப கலசத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், நாளைக்கு அவைகளில் அக்கினி போட்டு கர்த்தருடைய சந்நிதியில நாம் எல்லாரும் வந்து நிற்போம். அப்பொழுது கர்த்தர் எவனை தெரிந்து கொள்வாரோ அவன் பரிசுத்தவானாய் இருப்பான். அப்ப நாளைக்கு நாம் எல்லாருமே, நீங்களும் வாங்க, நாங்களும் வாங்க, சண்டை வேண்டாம், பிரச்சனை வேண்டாம், வீண் குழப்பங்கள் வேண்டாம், எல்லாரும் தேவ சமூகத்துல வந்து நிற்போம். அப்பொழுது கர்த்தர், இவன் பரிசுத்தவான், இவன் நான் தெரிந்து கொண்டவன், இவனை பேர் சொல்லி அழைத்தது நான் என்று யாரை ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறாரோ அவர்களே தொடர்ந்து அப்படியே செய்யட்டும், தேவன் அதை விளங்க பண்ணட்டும், நாம யார் இதை சொல்லுகிறதற்கென்று மோசே சொல்லுகின்றார். ஒத்துக்கொண்டு எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்துக்கு வருகின்றார்கள். பாருங்களேன், இங்கே சண்டையிட்டு நான் யாரு, நீ யாரு, நான் அழைக்கப்பட்டோன் என கர்த்தர் வெளிப்படுத்தினார், எனக்கு வரங்களை கொடுத்தார், இந்த பேச்சுக்கே இடமில்லை. பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாக்குகிறது தேவ சமூகம். தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எழும்புமானால் தேவன் பயன்படுத்துகிறதை குறித்து அல்லது தேவன் கொடுத்த அழைப்பு குறித்து அல்லது தேவன் செய்கிற காரியங்களை குறித்து எங்கேயாகிலும் ஏதாகிலும்
பிரச்சனை உண்டாகுமானால் அதற்கு தீர்வு பஞ்சாயத்து பேசுகிறதல்ல, அதற்கு தீர்வு வெளியே போய் நீயா நானா என்று பேசுகிறதல்ல, நமக்கு சாதகமானவர்களை சேர்த்து கொண்டு எதிர்த்து குரல் கொடுக்கிறதல்ல. இவைகள் ஒன்றும் தீர்வாகாது. பிரச்சனைக்கு தீர்வு தேவ சமூகம் மட்டுமே. கர்த்தருக்கு முன்பாக வாருங்கள். தேவன் யார் பரிசுத்தமான என்பதை விளங்க பண்ணட்டும். நான் பரிசுத்தவான் என்று சொல்லுவதற்கு நமக்கு தகுதி இல்லை, நீ பாவிதான் என்று சொல்லுவதற்கும் நமக்கு தகுதி இல்லை. கர்த்தருக்கு முன்பாக நிற்போம். தேவன் தீர்ப்பு செய்யட்டும், நாம தீர்ப்பு செய்யக்கூடாது. மோசே இதைத்தான் செய்தார். எல்லாரும் தேவ சமூகத்துக்கு வருவோம்ப்பா, ஆண்டவர் முடிவு செய்யட்டும். இதுதான் ஊழியங்களிலே நாம் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம். ஒருவருக்கொருவர் எதிர்த்து சண்டையிட்டு எதிர்த்து குழப்பங்கள் கலவரங்கள் உண்டு பண்ணி அது காவல்துறைக்கு போய் அது நீதிமன்றத்துக்கு போய் அது செய்தித்தாள்களில் வந்து ஊர் சிரிக்கிறதற்கு ஏதுவாக, இயேசு சிலுவையில் அறையப்படுகிறதற்கு ஏதுவாக, தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறதற்கு ஏதுவாக ஒருபோதும் நம்ம நடக்கக்கூடாது. கர்த்தருடைய சமூகத்துக்கு வாருங்கள். தேவன் இருக்கிறார், நீதியுள்ள நியாயாதிபதி. நான் இவனைத்தான் அழைத்தேன் என்று கர்த்தர் சொல்லட்டுமே. தேவ சமூகத்திலே தான் நாம் அங்கே வர வேண்டும். பாருங்கள், இங்கே இவர்கள் கூடி வந்திருக்கிறார்கள். அப்பொழுது கர்த்தர் என்ன செய்தார் அப்படி என்று பார்த்தால் 23, 24 வசனங்களை வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, கோராகு, தாத்தான், ஆபிராம் என்பவர்களுடைய வாசஸ்தலத்தை விட்டு விலகி போங்கள் என்று சபையாருக்கு சொல் என்றார். ஆண்டவர் சொல்லுகிறார், மோசேயை பார்த்து, நீ ஜனங்களை பார்த்து சொல்லு, கோராகு, தாத்தான், அபிராம் என்கிறவர்களுடைய வாசஸ்தலத்தை விட்டு எல்லா ஜனங்களும் விலகி போங்கள் என்று நீ சொல்லணும். ஜனங்களை பார்த்து இந்த கோராகு, தாத்தான், அபிராம் என்கிறவர்களுடைய கூடாரங்கள் வீடுகள் இருக்கிற பகுதிகளை விட்டு மற்ற ஜனங்கள் எல்லாம் விலகி போய்விடுங்கள். அவங்க பக்கத்தில் யாரும் நிற்காதுங்க, அந்த கூட்டத்தினர் நிற்கட்டும், மற்றவங்க விலகி போங்கள் என்று சொல்லுகின்றார். அதிலே 27வது வசனத்தை வாசிக்கின்ற போது, அப்படியே அவர்கள் கோராகு, தாத்தான், அபிராம் என்பவர்களுடைய வாசஸ்தலத்தை விட்டு விலகி போனார்கள். தாத்தானும் அபிராமும் வெளியே வந்து தங்கள் பெண் ஜாதி பிள்ளைகள் குழந்தைகளோடும் தங்கள் கூடார வாசலிலே நின்றார்கள். அங்கதான் கர்த்தர் செயல்படுகின்றார். பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் அவர்கள் வீடுகளையும் கோராகுக்குரிய எல்லா மனிதர்களையும் அவர்களுக்கு உண்டான சகல பொருட்களையும் விழுங்கி போட்டது. அவர்கள் தங்களுக்கு உண்டான எல்லாவற்றோடும் உயிரோடு பாதாளத்தில் இறங்கினார்கள். பூமி அவர்களை மூடிக்கொண்டது. ஒரு பெரிய பூமி அதிர்ச்சி திடீரென்று உண்டானது. அந்த பூமி பிளந்து விட்டது. அந்த பிளந்து போன பகுதியிலே தாத்தான், அபிராம் என்கிற அவர்களோடு சேர்ந்த எல்லா கூட்டத்தினர், கூடாரங்கள், அவர்களுடைய குடும்பத்தினர் எல்லாரும் ஒன்றாக அந்த பூமியின் பிளந்த பகுதிக்குள்ளே விழுந்தார்கள். பூமி அவர்களை மூடிக்கொண்டது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஆளுகைக்கும் கர்த்தர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கும் விரோதமாக பேசுகிறதோ, அவர்களுக்கு விரோதமாக கூட்டம் கூடுகிறதோ, அவர்களுக்கு விரோதமாக ஒரு கும்பலை சேர்க்கிறதோ தேவன் வெறுக்கின்ற காரியம். அது மிகப்பெரிய தண்டனைக்குரிய காரியம். அல்லது யாரோ ஒரு விசுவாசியை கர்த்தர் பயன்படுத்துகிறாரா, அவங்களை கொண்டு கர்த்தர் செயல்படுகிறாரா, அதை பார்த்து சந்தோஷப்பட வேண்டியதுதான் சபை செய்ய வேண்டிய ஒரே காரியம். எதிர்த்து நிற்கிறதும் அவர்களுக்கு விரோதமாக பேசுகிறதும் 4 பேரை கிளப்பி விடுகிறதும் ஊழியத்துக்கு தடை உண்டு பண்ணுகிறதும் கர்த்தருக்கு முன்பாக மிகப்பெரிய பாவமாக இருக்கின்றது. கோராகு, தாத்தான், அபிராம் என்கிறவர்களுடைய முழு குடும்பங்களுமே அதனால பாதிக்கப்பட்டது. மிகவும் ஜாக்கிரதையா இருக்கணும். தேவனுடைய நாமத்திற்கும் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கும் விரோதமாக நாம் ஒரு காரியத்தையும் செய்யக்கூடாது. நமக்கு ஆசை இருக்குமானால் என்னையும் பயன்படுத்தும் ஆண்டவரே, எனக்கும் கிருபை தாரும் ஆண்டவரே, பரலோகத்துக்காக நானும் செயல்படுகிறேன், என்னையும் பயன்படுத்தும் என்று தாழ்மையோடு கேளுங்க. எல்லாரையும் பயன்படுத்த கர்த்தர் விருப்பம் உள்ளவராகத்தான் இருக்கின்றார். ஒரு சிறிய குழந்தையை கர்த்தர் பயன்படுத்த முடியும், பெரியவனையும் பயன்படுத்த முடியும். கர்த்தர் தான் காரியம். ஆகவே இங்கேயும் இவர்கள் மோசேயும் ஆரோனும் ஒன்றும் செய்யவில்லை, கர்த்தர் தான் தீர்ப்பு செய்கின்றார். பொறாமை நிமித்தம் வந்த பிரச்சனைக்கு தேவன் தான் தீர்வு உண்டாக்கினார். கடைசியாக இன்னொரு காரியத்தை கூட நம்ம வாசிக்கலாம். மார்க்கு சுவிசேஷம் 15வது அதிகாரம் 9வது வசனம். பொறாமையினாலே பிரதான ஆசாரியர்கள் அவரை ஒப்பு கொடுத்தார்கள் என்று பிலாத்து அறிந்து. இங்கே இயேசு கிறிஸ்துவை
ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியர்கள் எல்லாரும் சேர்ந்து அவரை பொறாமையினால் ஒப்பு கொடுத்தார்கள் என்று பிலாத்து அறிந்து கொண்டான். மூன்றாவது காரியம், நம்முடைய வளர்ச்சியை கண்டு பொறாமை கொள்ளுகின்றவர்கள். நம்முடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படுகிற மனிதர்கள், நம்முடைய வளர்ச்சியின் நிமித்தம். இங்கே இந்த இயேசு கிறிஸ்துவை பார்த்து பிரதான ஆசாரியர்கள் பொறாமை கொண்டார்கள். அவங்க உண்மையிலே சந்தோஷப்பட்டிருக்கணும், தேவன் இவ்வளவு பெரிய காரியங்கள் எல்லாம் செய்கிறார் என்று ரொம்ப மகிழ்ச்சி அடைந்திருக்கணும், இதற்கு துணை நின்றிருக்கணும். ஆனால் அவர்கள் செய்த காரியம் பொறாமை கொண்டு இயேசுவை பிலாத்துவினிடத்தில் ஒப்பு கொடுத்தார்கள். இதை குறித்து நம்ம வாசிக்கின்ற போது அவருடைய பொறாமைக்கு காரணம் என்ன என்கிறதை யோவான் சுவிசேஷம் 11வது அதிகாரம் 47-48 வசனங்களை வாசிக்கலாம். அப்பொழுது பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் ஆலோசனை சங்கத்தை கூடிவர செய்து, நாம் என்ன செய்கிறது? இந்த மனுஷன் அநேக அற்புதங்களை செய்கிறானே, நாம் இவனை இப்படி விட்டுவிட்டால் எல்லாரும் இவனை விசுவாசிப்பார்கள். அப்பொழுது ரோமர் வந்து நம்முடைய ஸ்தானத்தையும் ஜனத்தையும் அழித்து போடுவார்களே என்றார்கள். தங்களுக்கு பாதிப்பு வந்துவிடும் என்கிறதுனாலே இயேசு கிறிஸ்து அநேக அற்புதங்களையும் அடையாளங்களை செய்து ஜனங்கள் நிறைய பேர் அவரை பின்பற்றி போகிறார்கள். இப்ப நமக்கு பாதிப்பு வந்துவிடும் என்கிற ஒரு சூழ்நிலையிலே இவர்கள் மாம்சீக எண்ணம் கொள்ளுகின்றார்கள், தவறான எண்ணம் கொள்ளுகின்றார்கள். பாருங்க, இந்த வசன பகுதி சொல்லப்பட்ட பின்னணி எது என்றால், லாசரு உயிரோடு எழுப்பப்பட்டான். அப்போ இயேசு ஏற்கனவே நிறைய அற்புதங்களையும், வியாதிகள் சுகமாக்கப்பட்டது, பிசாசுகள் துரத்தப்பட்டது, இப்படி நிறைய அற்புதங்கள் செய்தது நிமித்தம் ஜனங்கள் பெரும் திரள் கூட்டமாக அவரை பின்பற்றி சென்று கொண்டிருந்தார்கள். கூடவே லாசரு மரித்து 4 நாளான பின்பு அவன் உயிரோடு எழுப்பப்பட்ட செய்தி எங்கும் பரவின போது இன்னும் ஏராளம் ஜனங்கள் அவரை பின்பற்றி சென்றார்கள். இந்த சூழ்நிலையிலே இயேசு கிறிஸ்துவின் மேலே இந்த பிரதான ஆசாரியர்கள் மிகப்பெரிய பொறாமை கொள்ளுகின்றார்கள். எல்லாரும் இவனை விசுவாசிப்பார்கள். அப்ப நாம எங்க போகிறது? நம்ம பதவி என்ன ஆகிறது? நம்ம அந்தஸ்து என்ன ஆகிறது? நம்முடைய நிலை மாறிவிடும் என்கிறதுனாலே வளர்ச்சிக்கு எதிராக அல்லது எங்களுக்கு பாதிப்பாகிவிடும் என்ற தவறான எண்ணத்தோடு பொறாமை கொண்டார்கள். இதனால என்ன செய்தார்கள்? மார்க்கு சுவிசேஷம் 15வது அதிகாரம் 14-15 வசனங்கள்ல நம்ம பார்க்கின்ற போது இவர்கள் இயேசு கிறிஸ்துவை பொறாமையினால ஒப்பு கொடுத்தார்கள் என்கிறது அவருக்கு நல்லாவே தெரியுது. அவர் கேட்கிறார், ஏன் என்ன பொல்லாப்பு செய்தான் என்று கேட்கிறார் இந்த பிரதான ஆசாரியர்களிடத்தில். அவர்களோ அவனை சிலுவையில் அறையும் என்று அதிகமாக கூக்குரலிட்டு சொன்னார்கள். பிலாத்து பார்க்கிறார், இந்த ஜனங்களை பிரியப்படுத்தல, நம்ம ஜனங்களுக்கு எதிராக ஒன்றும் செய்ய முடியாது என்று அறிந்து இயேசுவை வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படி ஒப்பு கொடுத்தான். பாருங்களேன், பொறாமையோ வென்றால் அதற்கு முன் நிற்கத்தக்கவன் யார்? பொறாமை நிமித்தம், பொறாமை என்கிற ஒன்று இயேசுவுக்கு எதிராக எழும்பி நின்ற போது அது அவரை கொலை செய்யப்படுகிறதற்கு கூட துணிந்து விட்டது. நம்ம மேல பொறாமை கொள்ளுகிற மனிதர்கள் நம்மளை கொல்லுறதுக்கு கூட தயங்க மாட்டாங்க, அதுக்கு கூட முன் வந்துருவாங்க. அதுதான் பொறாமை. ஒருவனை தந்திரமாக யோசனை பண்ணி மற்ற மனிதர்களை சேர்த்து கொண்டு கொலை செய்கிறதற்கு கூட மனுஷர்களை தூண்டிவிடும் ஒரு மோசமான ஒரு காரியம். அதுதான் பொறாமையோ என்றால் அதற்கு முன் நிற்கத்தக்கவன் யார்? அது இயேசுவே ஆனாலும் பொறாமை கொலை செய்கின்ற அளவுக்கு கொண்டு போய்விட்டது. இப்போ லூக்கா அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கலாம். தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாதிருந்தது. பொறாமை மனுஷனை மரணத்தினால் கட்டுகின்றது. பாருங்களேன், பொறாமையினால சூனியம் வைக்கிறவங்க எல்லாம் இருக்கிறாங்க, பொறாமையினால 4 பேரை கிளப்பி விட்டு சண்டை உண்டு பண்றவங்க இருக்கிறாங்க, பொறாமையினால திருடுறவங்க இருக்கிறாங்க, பொறாமையினால அடிகளும் உபத்திரவங்களும் கொடுக்கிறவங்க இருக்கிறாங்க, கொல்லுறவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் இந்த மரண உபாதிகளின் கட்டு இயேசு யாரை எதிர்த்து போகல. உனக்கு பொறாமை, உனக்கு எரிச்சல், இதெல்லாம் இயேசு சொல்லவே இல்லை. அவர் எல்லாவற்றையும் சகித்து
ஜெபித்து கொண்டிருந்தார். தேவன் மரண உபாதிகளின் கட்டை உடைத்து மரணத்திலிருந்து அவரை உயிரோடு எழுப்பி நிறுத்தினார். பிலாத்துவினால் தடுக்க முடியவில்லை, ஏரோதினால் தடுக்க முடியவில்லை, பிரதான ஆசாரியர்களால் தடுக்க முடியவில்லை, வேதபாரகர்களால் தடுக்க முடியவில்லை, சதுசேயர்களால் தடுக்க முடியலை, இயேசுவை விரோதித்த ஒரு மனுஷனாலும், ஏன் சாத்தானால் கூட தடுக்க முடியவில்லை. தேவனுடைய பிள்ளைகளே, மனுஷன் நமக்கு விரோதமாய் பொறாமையோடு எழும்புகின்ற போது மரண கட்டுகளாயிருந்தாலும் அதை உடைத்து நம்மை வெற்றி பெற செய்கின்றவர் நாம் ஆராதிக்கின்ற தேவன். ஆகவே பொறாமைகளை கண்டு அஞ்ச வேண்டாம், பயந்து விட வேண்டாம். எந்த கட்டுகளையும் கர்த்தர் உடைப்பார். பொறாமைனால எனக்கு சூனியம் வச்சுட்டாங்க அப்படின்ட்டுலாம் நீங்க சொல்லுவீங்கன்னா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. தேவன் உங்களோடு இருக்கிறார், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். சூனியம் வச்சுட்டான், மந்திரம் செஞ்சுட்டாங்க, நான் அழிஞ்சு போயிருவேன், அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை. தேவன் நம்முடைய பட்சத்தில் இருக்கின்றார். கர்த்தர் நம்முடைய வலது கரத்தை பிடித்திருக்கின்றார். ஒரு மனுஷன் பிசாசை தூண்டிவிட்டு நமக்கு எதிராக ஒன்று செய்கிறதற்கு நம்மை விட்டு கொடுக்கிறவர் அல்ல கர்த்தர். சில கஷ்டங்கள் வரலாம், ஆனால் அவங்க மேக்சிமம் செஞ்சு முடிப்பாங்க. அதற்கு பிறகு தேவன் யார் என்கிறத அவர் விளங்க பண்ணுவார். நாம் தேவனுடைய பிள்ளைகள் தான் என்கிறத கர்த்தர் நிரூபிப்பார். ஆகவே இந்த 3 காரியங்களை நம்ம பார்த்தோம். முதலாவதாக இந்த பொறாமை நிமித்தம் பாதிக்கப்படுகிற மனிதர்களை பார்க்கின்ற போது, முதலாவது ஈசாக்கு தன்னுடைய ஆசீர்வாதங்களை அவன் பெற்றுக்கொண்டது நிமித்தம், தேவன் அவனை ஆசீர்வதித்தது நிமித்தம் பெலிஸ்தர்கள் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள், வாழ்வாதாரத்தை முடக்கி விட்டார்கள். கர்த்தர் அவனுக்கு வேறு வழியை திறந்து கொடுத்தார், அவனை கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். ஆகவே பொறாமைக்கு தீர்வு சண்டை அல்ல, வாக்குவாதங்கள் அல்ல, அமைதியோடு பொறுமையோடு நடந்து கொள்ளுகிறதான். அப்போ கர்த்தர் நமக்காக செயல்படுவார். 2வது காரியமாக நம்ம பார்த்தது, மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக அங்கே தாத்தான், அபிராம், கோராகு என்கிறவர்கள் ஒரு கூட்டத்தினர் எழும்பி தேவன் அவர்களோடு பேசினது நிமித்தம், தேவன் அவர்களை பயன்படுத்தினது நிமித்தம் பொறாமையும் எரிச்சலும் அடைந்து விரோதமாக எழும்பி 250 பேரை சேர்த்து கொண்டு எதிராக கோஷமிட்டு நின்றார்கள். தேவ சமூகத்துக்கு சென்றார்கள். அங்கே தீர்வு உண்டானது. கர்த்தர் தம்முடைய பரிசுத்தவான் இன்னார் என்பதை நிரூபித்தார். அதுபோல கர்த்தர் நம்மை பயன்படுத்துகிறதை குறித்தும் நாமோ கர்த்தருக்காக செயல்படுகிறதை குறித்தும் பிரச்சனைகள் எழும்பலாம். கர்த்தருடைய சமூகத்துக்கு வாருங்கள், அங்கே தீர்வு உண்டாகும். இறுதியாக இயேசு கிறிஸ்துவனுடைய வளர்ச்சியை கண்டு அநேக ஜனங்கள் அவரை பின்பற்றி செல்லுகின்றார்கள். இது நிமித்தம் பிரதான ஆசாரியர்கள் பொறாமை கொண்டு அவரை மரணத்திற்கே ஒப்பு கொடுத்து விட்டார்கள், கொன்றே விட்டார்கள். ஆனால் தேவன் மரண கட்டுகளை உடைத்து அவரை வெளியே கொண்டு வந்தார். உங்களுக்கு விரோதமாய் பொறாமை நிமித்தம் மந்திர கட்டுகளோ சூனிய கட்டுகளோ, ஏன் மரண கட்டுகளே வந்தாலும் உங்களை விடுவிக்கிற கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். பொறுமையோடு கர்த்தரை மாத்திரம் நோக்கி பார்த்திருங்கள். ஆகவே கடைசியாக நம்ம பார்க்கின்ற போது மனிதர்களுடைய பொறாமையினால் நமக்கு அநேக பிரச்சனைகள் வரும். நாமோ அதை எதிர்த்து ஒரு நாளும் போராடக்கூடாது. ஏனென்றால் பொறாமையோவென்றால் அதற்கு முன் நிற்கத்தக்கவன் யார்? மனுஷனால் முடியாது. தேவனால் மட்டும்தான் உங்களுக்கு விரோதமாக இருக்கிற பொறாமைகளை உடைக்கிறதற்கு முடியும். நீங்க கர்த்தரை சார்ந்து கொள்ளுவீர்களானால் கர்த்தர் உங்கள் பட்சத்தில் எழுந்தருளுவார், பொறாமைகளை உடைத்து உங்களை வெற்றி சிறக்க பண்ணுவார். ஆகவே கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள், மேன்மையாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். பொறாமைகளை குறித்து அஞ்ச வேண்டாம். ஆசீர்வதிக்கிற, பயன்படுத்துகிற, வளரச் செய்கிற கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். சற்று நேரம் உம்முடைய வசனத்திலிருந்து நீர் எங்களுக்கு கொடுத்த ஆலோசனைகளை நாங்கள் கவனித்துக் கொண்டிருந்தோம். பொறாமை நிமித்தம் வரக்கூடிய பிரச்சனைகள், அதற்குரிய காரணங்கள், அதற்குரிய தீர்வு என்று நீர் எங்களோடு பேசினீர் ஆண்டவரே. வேத வசனங்களிலிருந்து நாங்கள் அதனுடைய காரியங்களை அறிந்து கொண்டோம். எங்களுடைய வாழ்க்கையிலையும் பிரச்சனைகள் பொறாமையினால் வருகிறதை அடையாளம் காண எங்களுக்கு உதவி செய்தருளும். அவைகளின் நடுவில் அதை எதிர்த்து அல்ல, கர்த்தரை சார்ந்து கொண்டு பொறுமையோடு சகிப்புத்தன்மையோடு நிற்கக்கூடிய நல் மனதை தாரும். நீர் எங்களுக்காக செயல்படுகிற போது உம்மை சார்ந்து கொண்டு அந்த வெற்றிகளை சொந்தமாக்கி கொள்ள எங்களை காத்திருக்க பண்ணும்படி தாழ்மையோடு ஒப்பு கொடுக்கின்றோம். யாரெல்லாம் பொறாமையினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் கர்த்தர் உம்முடைய வார்த்தையின்படி பெரிய காரியங்களை செய்ய ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா மகிமை கனம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமென்.
கர்த்தர் உங்களை எல்லாரையும் மேன்மையாய் ஆசீர்வதித்து எல்லா பொறாமைகளுக்கு விலக்கி காப்பாராக. ஆமென்.